வந்து உட்கார்ந்தீங்க நீங்க நான் வீட்ல வந்து உட்கார்ந்து அவங்க வேலை செய்யறாங்க என்ன முருகா முருகா திருவருள் போவேண்டியது உட்கார்ந்துறீங்க வேலை செய்யறதுல ஏன் சின்ன பையனை போட்டு காணோம் எடுத்துறீங்க புரியல நமக்கு ஒரு பொழுதுக்கு உங்களே வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க என்னைய டென்ஷன் பண்ண மாட்டீங்க அந்த அவன் குடும்பம் கெட்டு போவா என்னால அந்த ஆள் குடும்பம் கெட்டு போவா அதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் கேட்டேங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்றேன் நாங்க கட்டி எங்க இருந்து பண்ணுவீங்க நீங்க நாளைக்கு சொல்லிடுங்க சரி அப்ப அமைதியா டைம் கொடுக்க சொல்லுங்க எனக்கு டைம் கொடுக்க சொல்லுங்க சார் நான் உங்களை அப்பயே சொன்னேன் கிளம்பி போங்கன்னு சொன்னேன் நீங்க வாட போறீங்க யார் குடும்பம் வச்சு ஃபர்ஸ்ட் லோன் கொடுத்தீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஐடிங் கார்டு பாருங்க லோன் வந்து இவங்க தான போட்டு கொடுத்தாங்க இவங்களுக்கு வந்து வேற ஒருத்தவங்க சரி இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஐடி கார்டு ஐடி கார்டு நியூ ஜாயின் பண்ணிட்டாரா நாங்க பேசிட்டு நியூ ஜாயின் அப்புறம் நீங்க எதுக்கு ஐடி கார்டு தான போறீங்க ஐடி கார்டு யூஸ் ஆகிங்க ஐடி கார்டு தான போறீங்க யூஸ் ஆகிட்டு நீங்க எப்படி அந்த பேங்க்ல போறீங்க சரி ஆதரிங்க எங்களை காலி ஒண்ணு சொல்லிடுறாங்க எங்க நாங்க வேலை செய்யறோம் அதுக்கு தான் உங்களுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இங்க சத்தம் போடுங்க சத்தம் போடுங்க பொறுமையா பேசுங்க இல்ல கீழ வர சொல்லுங்க கீழ போய் பேசுங்க ஒரு வீட்ல அவங்க வாடகை கேக்குறாங்க மேனேஜர் தான் பேசுறாரு நான் கேக்குறது நீ மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க நான் இதான் சொன்னேன் நீங்க கிளம்பி போறீங்க இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு பொழுதுக்கு அந்த உங்க வந்து உட்கார்ந்துக்கிறது என்னமோ அவங்க குரூப் வச்சு எனக்கு லோன் அவங்க வாடகைக்கு இருக்காங்க அவங்க கார் வர சொன்னா என்ன பண்ணுவீங்க அவங்க கூப்பிட்டு எனக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு கூப்பிட்டு அவங்க குடும்பத்துக்கு அவங்க அவங்க குரூப் வச்சு அவங்க இருக்காங்க அவங்க கட்டல அவங்கள கேளுங்க அவங்கள நான் இப்ப வந்திருக்க மாட்டேன் அந்த ஆளுக்கு போன் போய் அவங்க அவங்க கடை பேசுறது ஆபீஸ்ல எப்ப முடியுது ஆபீஸ் டைம் 6 இப்ப டைம் எவ்வளவு வாயேதயா அப்புறம் வீட்டுக்கு time யார் எவ்வளவு? வந்துருக்கீங்களா வீட்டுக்கு எதுக்கு இப்ப வந்தீங்க டைம் எவ்வளவு உங்க டைம் கொடுத்தா போகணும் வீட்ல எல்லாம் வந்து உட்கார்ந்து இது எங்க அவங்க போன் அனுப்புறாங்க வேலை வந்து பாத்தீங்களா கம்பெனி வச்சிருக்காங்க பொழுதுக்கு அங்க வந்து உட்காந்துட்டு கம்பெனி இருங்க சத்யா இல்லக்கா 4 டியூட்டி இருக்கு நான் கட்டி வச்சிருக்கேன் நான் சத்தியமா சொல்றேன் நீங்களும் ரொம்ப தப்பு பண்றீங்க அந்த ஆளுக்கு கூப்பிட்டு எடுத்து நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்கிக்கிறோம் எதுக்கு அந்த ஆளுக்கு நெக்ஸ்ட் வீக்ல பணம் அக்கா எப்போ கிடைக்கும் அக்கா அக்கா எப்போ கிடைக்கும் சொல்லுங்க எப்போ கிடைக்கும் சொல்லுங்க கட்ட மாட்டாங்க எப்போ கிடைக்கும் சொல்லிடுங்க இப்போதைக்கு கட்ட முடியாது டைம் சொல்லுங்க கட்ட மாட்டாங்க உன்னால என்ன பண்ண முடியும் ஐடி கார்டு எல்லாம் எந்த கம்பெனில வந்தீங்கன்னு தெரியல அவங்க குரூப் வச்சு கொடுத்தீங்க அடுத்த வீட்டுல உட்கார்ந்துறீங்க அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க சொல்லலாம் சொல்லலாம் அவர் கூப்பிட்டு சொல்லலாம் இந்த ஊருக்கு கேக்குறேன் ஆறு நோட் பண்ணலாம் போடுவீங்க அவங்க பணங்கட்ட ஐடியாவே இல்லைங்களா நீங்க எல்லாம் சேர்ந்து கட்டுங்க நீங்க வியாபாரம் பண்ணுவீங்க உடம்பு முடியும் அக்கா எப்போ முடியுங்கக்கா சொல்லுங்கக்கா எப்போ முடிஞ்சு என்னால இப்போதைக்கு முடியாது அது எப்போ டைம் சொல்லிருங்க ஒரு மாதம் டைம் ஒரு மாசம் நீங்க பேசுங்க லெட்ஸ் பேசுங்க எனக்கு நீங்க கம்பெனி இருங்க சத்தம் போடாம பேசுங்க மக்கள் தானா நேரத்துக்கு நீங்க கீழ வாங்க ஒருங்கிணைப்பு நான் கீழ போய் வாங்க அண்ணா கீழே போய்க்குங்க அதாவது வந்து ராஜிங்கிறவங்க பணம் கட்டல அவங்க குரூப் வச்சு தான் நீங்க லோன் கொடுத்தீங்க வேற யாராச்சும் வச்சு லோன் கொடுத்தீங்களா கான்செப்ட் நான் சொல்றேன் நீங்க பதில் சொல்லுங்க அவங்க குரூப் வச்சு கொடுத்தீங்களா அடுத்தவங்க குரூப் இவங்க இல்ல நீங்க எங்க இருந்து பேசுறீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க நீங்க எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் என்ன நீங்க அந்த ஆபீஸ்ல என்னவா இருக்கிறீங்க ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க ஒரு ஐடி கார்டு சொல்லுங்க மேனேஜர் பேசுறீங்க நாங்க எப்படி நம்புறது இங்க ஒருத்தர் வந்து ஐடி கார்டே இல்லாம நான் வந்து அந்த பேங்க்ல இருந்து வந்திருக்கேங்கிறாரு அவரை எப்படி நம்புறது பேங்க்ல தட்டிட்டு ஆத்தன்டிகேஷன் லெட்டர் கொடுக்கணும்ல ஆத்தன்டிகேஷன் லெட்டர் எல்லாம் எப்படி கொடுத்து தட்டி அனுப்பி நீங்க விட்டுருக்காங்க அவர் வந்து இங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அனுப்பிச்சு விடுவீங்க வாரமா கையோட அனுப்பிச்சு விடுங்க சார் உங்களுக்கு ரூல்ஸ் தெரியுமா தெரியாது நீங்க மேனேஜர் தானே அந்த கஸ்டமரா நிக்கிறாங்க அவங்ககிட்ட காமிங்க எங்கிட்ட காமிக்க வேணாம் கஸ்டமர்கிட்ட காமிங்க எப்ப காமிப்பீங்க ஒரு வாரம் கழிச்சா அவங்க ஐடி கார்டு ஃபர்ஸ்ட் எங்க ஒரு கம்பெனில இருந்து வந்தா ஐடி கார்டு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா பேசுவாங்க சார் ஒருத்தவங்க வேலை செய்யற இடத்துல வந்து கொடுமை பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தாங்கன்னா பேசாம என்ன பண்ணுவாங்க ஆமா மணி உங்களுக்கு எத்தனை மணியோட க்ளோஸ் சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை மணியோட க்ளோஸ் எத்தனை மணி இப்ப மணி எத்தனை 5 நிமிஷம் இருக்கா மணி எத்தனைப்பா மணி 7 கிளாஸ் 7 மணியோட முடிஞ்சு 7 மணியோட முடிஞ்சு உங்களுக்கு 7:24 7:30 7 மணியோட முடிஞ்சு உங்களுக்கு 6 மணியோட முடிஞ்சுச்சு 6 மணியோட முடிஞ்சுச்சு உங்களுக்கு தெரியும் லோன் கொடுத்தீங்களா இல்லையா ஒரு கஸ்டமர் கட்டாச்சு ஒரு
ஒரு கஸ்டமர் கட்டாடி அடுத்தது ஆர்பி ரூல்ஸ் என்னவோ அதை செய்யணும். ஒரு வீட்டுல வேலை செய்யற இடத்துல உட்காந்து அவங்க கொடுத்தாதான் நான் போவேங்கிற அளவுக்கு நீங்க என்ன கொடுமை பண்ணிட்டு இருக்கீங்களா மக்களை? என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நாங்க 100க்கு போன் பண்றோம். நீங்க எங்ககிட்ட பேசணும் இல்ல, நான் 100க்கு போன் பண்ணி அவ வர சொல்றேன். நீங்க அங்க பேசிக்கோங்க, போலீஸ்ல பேசிக்கோங்க, சரிங்களா? ஒரு இது ஆபீசர் லெட்டர் இல்ல, ஒரு ஐடி கார்டு இல்ல, இவர் எதுக்கு வந்தா ஒரு இதுல பேங்க்ல வேலை செய்யறாரோ அவர் பார்க்க தெரியவே இல்லை. அவர் பார்க்க பேங்க்ல வேலை செய்யற மாதிரியா தெரியுது? நீங்க 100 போன் பண்றோம், நீங்க அவங்கள பதில் சொல்லுங்க. ரேஷன் கொடுத்துடலாம். அவங்க எப்ப பணம் கட்ட மட்டும் கேட்டு சொல்லி கட்டாடி கூட வேணுமா வந்துட்டு கொடுங்க. தேவைன்னா அந்த பையனை பிரச்சனை பாவங்களா யாருங்க? நம்ம வீட்டு பசங்க நீங்க இப்ப கூப்பிட்டு எங்கெங்க பிரஷர் பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா ஏங்க இத்தனை அவங்க லீவு தராங்க. அவங்க கட்டலைன்னா அவங்க கூட கேட்கவே கூடாதுங்க. அவங்க வீட்டுல போய் கேளுங்க சொல்லுங்க. நீங்க அவங்க அப்படிதாங்க சொல்லிச்சு. அக்கா இருங்க அண்ணா, அவங்க அங்க போனதுக்கு இவங்க நான் வேற ஏதாவது பிரச்சனை ஒண்ணு மிரட்டணும், அவர் அங்க போக மாட்டேன்ட்டாரு. இப்ப கேட்டேன்ல நான் என்ன சொல்றேன், நாங்க பாத்துக்கிறோங்க. நீங்க தலைவி தானே, நீங்க தலைவி தானே, நீங்க வாங்கி கொடுத்தீங்க, ரைட், ஓகே. ஹலோ சார், சொல்லுங்க சார். யாரும் கூப்பிட்டுதுங்கம்மா? இல்லைங்க சார், நான் சாரு தான் சார் கேட்டேன். 7 மணிக்கு கிளம்பி அந்த அம்மா கிட்ட போங்க சார் அப்படின்னு. அவர் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் அங்கே போகிற பயந்துருக்காரு. அது எதுவும் பேங்க்ல வாருங்க, ஏன் எக்ஸாம் இல்ல ஒண்ணும் இல்ல. ஒன்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஏன் எக்ஸாம் எழுதுறீங்க? என்ன பண்ணுங்க தெரியுமா? ஏன் எக்ஸாம் எழுதுறீங்க? தேடி போய் ஏன் எக்ஸாம் எழுதுறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? இவ்வளவு டார்ச்சர் இவங்க கூப்பிட்டு அங்க எக்ஸாம் எழுதாம எப்படி போய் ஜாயின் பண்ணீங்க? நீங்க குழு வாங்கி கொடுத்தீங்க, இல்லன்னு சொல்லல. சரியா? அவங்க குரூப்பை வச்சுதான் கொடுத்துருக்காங்க. உங்க குரூப் வச்சு எல்லாத்துக்குமே கொடுக்கல இல்ல. எல்லாமே ஈவனா ஜாமீன் கேட்டு அது வந்து சும்மா அதெல்லாம் தானே. கையெழுத்து கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கையெழுத்து வாங்குறதா? சரிங்களா? இப்ப நீங்க கட்டலைன்னு வைங்க, அவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா அவங்க காசு வாங்கிக்கிங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்க சொல்லி தாட்டி விட்டுருங்க. சரிங்களா? நீங்க கொடுத்துட்டீங்கல்ல? ஏங்க எனக்கு ரீமார்க் தானே போடுவாங்க, போட்டு போறாங்க. உங்களுக்கு அவங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அது வந்து உட்காந்துட்டு இங்க கட்டல அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா போன் பண்ணா சரிங்களா? இங்க வந்து உனக்காக வந்து இங்க வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. அந்த பையன் அது ஒண்ணும் பண்ண முடியாதுக்கா. இதுல தலையிடாதீங்க. இங்க வேலை செய்யற இடத்துல வந்து உட்காரக்கூடாது, யாரும் இங்க வந்து சத்தம் போடக்கூடாது. என் வீட்டுக்கு வரட்டும், என் வீட்டுல நான் பேசுறேன். எனக்கு நாளே சொல்லிடுவாங்க. ஹவுஸ்ல போட்டு நிக்கிறாங்க. சரி விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்ன பேர் அது தெரியுமா தெரியாதா? அது தெரியாது. கீழே நடங்க, லட்சுமி கீழே நடங்க. அது தெரியாதா? லட்சுமி கீழே நடங்க. தெரியுமா தெரியாதா? வாங்க கீழே வாங்க சார், கீழே வாங்க, ரோட்டுக்கு வாங்க. இந்த நூறு போன் பண்ணி விடுவோம். அக்கா நீங்க லோன் கட்டாடி பரவாயில்ல, அந்த பையன் அவங்கள தாண்டி போக சொல்லுங்க, மேனேஜர் தெரியுமா தெரியாதா? கட்டாய கடை சொல்லுவா இவங்க என்ன குரூப் காய்ச்சி வச்சு கொடுப்பாங்களாமா? வாரீங்களா இல்ல என்ன பண்றீங்க? இல்ல நாங்க உட்கார்ந்தா வசூல் பண்ணுவீங்களா? நாங்க உட்கார்ந்தா வசூல் பண்ணுவீங்களா? கிளம்ப சொல்லிட்டாங்க. கீழே வாங்க, 100 போன் பண்றோம். அங்க வரை உட்கார்ந்து எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. ஒரு ஆர்டிகல் லெட்டர் இல்ல, ஒரு ஐடி கார்டு இல்ல. அவங்க கட்டலாட்டி அவங்க கேட்கணும். இங்க உட்காந்து த்ரெட்டிங் கொடுக்குறீங்களா? த்ரெட்டிங் தான் நீங்க கொடுக்குறீங்க. நீங்க என்ன வேற என்ன பண்றீங்க? நீங்க கிளம்புங்க, நாங்க லெட்டர் அனுப்பிக்கிறோம். இல்ல மேனேஜர் நம்பரை கொடுத்துருக்கோம். அவங்க கட்ட முடியாது. அவங்க லீவ் லெட்டர் அனுப்பிடுறோம். சரியா? அவங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நின்னா நான் போலீஸ் போன் பண்ணி விட்டுறேன். வீட்டுல வந்து நல்லா ஜம்மு